Hello guys, welcome to Lightning Trends. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எப்படி வாக்கமோல் லெகோ பிளாக் செட் செய்யறது. செகண்ட் பட்டன். இந்த வீடியோ கண்டக்ட் பண்ண போறது நான் ஹர்ஷன், அதுக்கப்புறம் உன் பேர் சொல்லு. யோகேஷ். இந்த ரெண்டு போர்டையும் ஒன்றா சேர்த்து தான் இங்கே வந்து இந்த பெரிய வாக்கமோல் பண்ண போகிறோம். இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இது வந்து ஒரு பெரிய ஃப்ளாட் சர்ஃபேஸ் போர்டை தெரியும். இதில் தான் நம்ம பிளாக்ஸ் வச்சு நம்ம வாக்கமோலை பண்ண போகிறோம். இந்த ஃப்ளாட் சர்ஃபேஸோட டைமென்ஷன் 24 லைன்ஸ் அண்ட் 24 காலம்ஸ். ரெண்டு ஃப்ளாட் பாக்ஸையும் சேர்க்கும்போது நம்மளுக்கு கீழே வந்து 48 டாட்ஸும் சைடில் 24 டாட்ஸும் வரும். ஃப்ரண்ட் சைட்லேருந்து 7 பிளாக்ஸ் தள்ளி உங்களோட ஃபஸ்ட்டு லாங்கஸ்ட் பிளாக், அதாவது 20 பிளாக்ஸ் கண்டெயின் பண்ணியிருக்க அந்த பெரிய பிளாக்கை ஃபஸ்ட்டு ஒரு 7 டாட்ஸ் ஃப்ரண்ட் சைட்லேருந்து தள்ளி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த மோல்ட் செய்கிறதுக்காக 4 8x2 டைமென்ஷனில் உள்ள பிளாக்ஸும் ஒரு 2x2 டைமென்ஷன் பிளாக்கும் அப்புறம் 4 ஸ்கொயர் ஷேப்டு ப்ரௌன் பிளாக்ஸும் தேவை. இதை எப்படி மோலாக மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மோலை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இந்த பாட்டம் பிளாக்கை எடுத்துக்கணும். அதுக்கடுத்து அதுக்கு மேலே இந்த 4 டைமென்ஷனல் பிளாக்கில் 1 ஃபஸ்ட் இப்படி ஒன்று ஆட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு இப்படி ஒன்று ஆட் பண்ணிக்கணும். அடுத்து வந்து இதே இதை ஆப்போசிட் சைட்ஸில் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து இது நல்லா ஸ்டிஃபாகவும் ப்ரோடாகவும் இருக்கும். இது ரொம்ப ஹார்டாக இருக்கிறதுக்காக அது மட்டும் இல்லாமல் மோலோட கலர் கொடுக்கறதுக்காக இந்த ஸ்மூத்தான ப்ரௌன் சர்ஃபேஸை எடுத்து மேலே பேலன்ஸ் உள்ள எல்லா சைட்ஸுமே ஆட் பண்ணிக்கோங்க. 4 சைட்ஸுமே ஆட் பண்ணது மாதிரி இந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி எவ்வளோ மோல்ஸ் நாங்கள் பண்ண போகிறது வந்து 4 மோல் வச்சு, அதனால இந்த மாதிரி நாங்கள் இன்னொரு 4 மோல்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம 4 மோல் செஞ்சிட்டோம் பாருங்கள். இந்த மாதிரி தான் எல்லாமே இருக்குது. ஓகே, இப்போ மோல் செஞ்சு முடிச்சாச்சு. நம்ம ஃபஸ்ட்டு வச்சுருந்தாலும் ஸ்டாண்ட். இப்போ இந்த வாக்கமோலுக்கான ஸ்டாண்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடைசியாக நம்ம ஹேமர் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு இப்போ இன்சர்ட் பண்ண பிளாக்கோட இந்த 1x2 டைமென்ஷனல் பிளாக்ஸை இந்த மாதிரி அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் ஸ்கொயர் மாதிரி மேக் பண்ணுற மாதிரி வச்சுக்கணும். இப்போ வந்து 8 டைமென்ஷனல் பிளாக் ஒன்று உல்ட்டாவாக வச்சு அந்த நம்ம வச்சிருந்த பேலன்ஸ் உள்ள ஸ்பேஸில் நடுவில் இன்சர்ட் பண்ணிடுங்க. இப்போ வந்து நீங்கள் வச்சுருந்த பிளாக்ஸுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய வால் மாதிரி கட்டிக்கோங்க. அதுக்கு கட்டிக்கிட்டதுக்கப்புறம் இப்போ நீங்கள் வீடியோவை பாஸ் பண்ணிக்கோங்க. பாஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதுக்கு நடுவில் மோல் வச்சுக்கோங்க. இந்த மோலை இப்போ வச்சுக்கலாம், இல்லைன்னா லாஸ்ட்டில் கூட வச்சுக்கலாம். ஆனால் லாஸ்ட்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் பெட்டர். நான் இப்போ இதை எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண அதே ப்ராசஸ் வச்சு இந்த மாதிரி நிறைய செக்ஷன் பிரிச்சுக்கணும். இப்போ வரைக்கும் நாங்கள் 1 பண்ணியிருக்கோம். இதே மாதிரி 8 டைமென்ஷனல் பிளாக்கை நிறைய வைக்கும்போது நம்ம இது வந்து வாக்கமோல் அந்த மோலை லிஃப்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த உல்ட்டாவானது. இந்த மாதிரி வால்ஸ் நிறைய கட்டிக்கிட்டே போகணும். இந்த மாதிரி நாங்கள் வந்து 4 பண்ணுறோம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அவ்வளோ இது பண்ணிக்கலாம். இதுக்கு அட்ஜஸ்டபிளான சைஸு நீங்கள் கொடுத்து பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து ஒவ்வொரு வாக்கமோலும் பண்ணுறதுக்கான ஃபஸ்ட்டு பிளேஸ். நாங்கள் வந்து கடைசியில் வந்து எப்படி ஒர்க் பண்ண வைக்கிறதுன்னு காமிக்கணும். இது இங்கே வாக்கமோல் இருக்கும்போது இதை மேலே லிஃப்ட் பண்ணும்போது வாக்கமோல் மேலே வரும். நாங்கள் கடைசியாக ஹேமர் வச்சு பண்ணும்போது உங்களுக்கு பர்ஃபெக்டான வாக்கமோல் கேம் வரும். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஃப்ரண்ட் வால். இதுக்கு முன்னாடி உள்ள வால் எப்படி பண்ணுறதுன்னு. நெக்ஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு கட்டி வச்சுருந்த வாலோட சைஸுக்கு நம்ம பண்ணிக்கணும். ஆனால் வந்து ஒரே ஒரு பிளாக் வைக்கிற ஸ்பேஸ் கொடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் மோலை நீங்கள் லிஃப்ட் பண்ணி எங்கள் ஹேமர் வச்சு அடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி நடுவில் உள்ள கேப்ஸ் எல்லாம் அந்த பிளாக்ஸை யூஸ் பண்ணி ஃபில் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஃபார் கைண்ட் இன்ஃபர்மேஷன், நீங்கள் வந்து மேலே வந்து கொஞ்சம் ஹைட்டாக நார்மலாக தூக்குறதுக்கு இப்படி அடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் இன்னொரு லேயர் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது அப்போ வந்து மோல் வந்து வெளியே வர்றதுக்கான சான்ஸ் ரொம்பவே கம்மி. அந்த மாதிரி இப்போ நாங்கள் ஃபஸ்ட்டு செஞ்சு வச்சுருந்த எல்லா மோல்ஸையும் இப்போ அந்த இருக்கிற ஸ்பேஸில் இன்சர்ட் பண்ணிக்கணும். இப்படி தான். இப்போ இன்சர்ட் பண்ணியாச்சு. இப்போதைக்கு நம்ம வாக்கமோல் ஸ்டாண்ட் ரெடி. இப்போ வந்து நம்ம வந்து இந்த ஹேமர் வைக்கிறதுக்கான ஸ்டாண்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து இந்த பார்ட் விழுகாமல் இருக்கிறதுக்காக இங்கே நம்ம ஒரு கனெக்ஷன் கொடுக்க போகிறோம்.
2 டைமென்ஷனல் பிளாக்கை இந்த மேலே உள்ள லேயர் வரைக்கும் வரைக்கும் நீங்கள் வந்து அந்த 2 டைமென்ஷனல் பிளாக்ஸை கொடுத்து ஈக்குவலைஸ் பண்ணிக்கணும். ரெட் கலர் ஃப்ளாட் சர்ஃபேஸ், பட் மேலே வந்து டாட்ஸாக இருக்கிறதுல, அதாவது 8 டாட்ஸ் உள்ள பிளாக்ஸை வச்சு இந்த 2 சைடையுமே அட்டாச் பண்ணிக்கணும். இப்போ வந்து பேக் சைடு வந்து ஒரு ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் மெட்டீரியல்ஸ் எடுத்து பேக் சைட் ஸ்டாண்ட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம பேக் சைட் ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக இந்த 2x2 டைமென்ஷனல் பிளாக்ஸை 4 இது மேலே அடுக்கிக்கணும். அடுக்குனது இது எல்லாத்தையும் ஒரே ரோவாக அடுக்கினோடனே மேலே வச்சுக்கணும். மேலே வந்து ஒரு 3x2 டைமென்ஷனல் பிளாக்கை வச்சுக்கணும். இந்த மாதிரி நிறையா நாங்கள் ஃபஸ்ட்டு நான் எப்படி சொல்லி கொடுத்த மாதிரியே நிறையா பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது நாங்கள் 4 டைமென்ஷனல் பண்ணியிருக்கோம். இந்த மேலே தூக்கிறதுக்கான லிஃப்டருக்குள்ள ஸ்பேஸை விட்டுட்டு மீதி இது எண்டு வரைக்கும் ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி செஞ்சு பிளாக் பண்ணிக்கோங்க. நாங்கள் 4 பண்ணுறதுனால எங்களுக்கு 8 சைட்ஸ் தேவைப்பட்டுச்சு. கடைசியில் இங்கே ஒரு ஸ்பேஸ், இங்கே ஒரு ஸ்பேஸும் இருக்கும். இது வந்து பயங்கர ஸ்டிஃபாக நிற்க வைக்கிறதுக்கும் கொஞ்சம் அட்ராக்டிவாகவும் கொஞ்சம் ஹைட்டாக மேக் பண்ணுறதுக்காக 8x2 டைமென்ஷனல் ரெட் கலர் ஃப்ளாட் சர்ஃபேஸ் பாக்ஸை நான் ஒரு 3 ஆட் பண்ணிக்கோங்க. இன்னொன்று 3 ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். இதுதான் வந்து வேக்கம் மோல் முடிஞ்சுது. இப்போ பேக் சைடில் எப்படி இருக்கிறது, எப்படி ஒர்க்கிங் மாடலாக பண்ணுறது காமிக்கிறோம். நீங்கள் அதை நம்ம புஷ்ஷர் மாதிரி நார்மலாகவே மேலே தள்ளிங்கன்னா இந்த மோல் மேலே வரும். நீங்கள் ஹேமர் வச்சு அடிக்கும்போது மறுபடியும் உள்ளே போகும். மறுபடியும் நம்ம லிஃப்ட் பண்ணிக்கலாம், நம்ம அடிச்சுக்கிட்டே இருக்கலாம். இது ஜஸ்ட் 2 பிளேயர் கேம்ஸ். இப்போ வந்து நாங்கள் ஹேமர் பண்ண போகிறோம், அதுவும் லெகோ பிளாக்ஸ் வச்சு. அதுக்கு முன்னாடி நாங்கள் ஹேமர் ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். நீங்கள் எந்த இடத்துல உங்களுக்கு ஹேமர் ஸ்டாண்ட் பண்ணணும்னு தோணுதோ நீங்கள் அங்கே பண்ணிக்கோங்க. நாங்கள் இங்கே பண்ண போகிறோம். ஹேமரோட ஹேண்டிலுக்காக உங்களோட கையோட சைஸ் அளவுக்கு இந்த மாதிரி ஹேண்டில் போட்டுக்கோங்க. ஆனால் மேலே வந்து கடைசியாக ஒரு 2x2 டைமென்ஷனல் பிளாக் விடுற அளவுக்கு கேப் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த மாதிரி கீழே நாங்கள் நீங்கள் ரைட் ஹேண்டில் நீங்கள் உங்களுக்கு வேண்டிய அளவுக்கு நீங்கள் லென்த் அண்ட் வித்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் இந்த இடத்த ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணிட்டோம். இப்படி தான் இப்போ மேலே நாங்கள் வந்து ஒரு 2 டைமென்ஷனல் ஸ்பேஸ் விட்டுருக்கோம். இந்த இடத்துல தான் நம்ம ஃபுல் ஹேமர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம நாங்கள் வந்து ப்ரௌன் கலர், அதாவது உங்களுக்கு பிடிச்ச கலர் எடுத்துக்கோங்க. 4x2 டைமென்ஷனல் பிளாக்ஸை ஃபஸ்ட்டு இப்படி இன்சர்ட் பண்ணிக்கணும். பார்த்துக்கோங்க, அந்த பேலன்ஸில் உள்ள அந்த 4 பாக்ஸஸ் இருக்குல்ல, அதுக்கு நடுவில் இப்படி 2 இருக்கிறது இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி செட் பண்ணிக்கணும். அதுக்கு அந்த கீழே உள்ள பேலன்ஸ் ஸ்பேஸில் இந்த மாதிரி வந்து 2 ப்ரௌன் பிளாக்ஸ் உங்களுக்கு பிடிச்ச கலர் பிளாக்ஸை நீங்கள் இப்படி ஆட் பண்ணிக்கலாம். அதாவது நடுவில் ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் இங்கே வந்து இது 2 இன்சர்ட் பண்ணுற மாதிரி. இது ஹேமருக்காக தான். நடுவில் உள்ள ஸ்பேஸை பிளாக் பண்ணால் 1x2 டைமென்ஷனல் பிளாக்கை இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கணும். இதனால் இந்த இடம் ஃபுல்லாகவே கவர் ஆகிடும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த நம்ம நடுவில் உள்ள கேப்பில் இன்னொரு 4x2 டைமென்ஷனல் பிளாக்கை ஆட் பண்ணிக்கணும். இப்போ மறுபடியும் இங்கே பேலன்ஸ் பண்ணுறதுக்காக 2 4x2 பிளாக்ஸை மறுபடியும் இன்சர்ட் பண்ணிக்கணும். நாங்கள் ஹேமரில் கடைசி ரெட் கலர் கொடுக்க போகிறோம். அது எப்படின்னு பாருங்கள். அது உங்களுக்கு இருக்க சைஸோட நீங்கள் கம்பேர் பண்ணி சுற்றி ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்லேயும் ரெட் கலர் கொடுத்துக்கோங்க, பேக் சைட்லேயும் ரெட் கலர் கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் ஹேமரோட பவர் இன்க்ரீஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் ஹேமர் நல்லா ஸ்டிஃபாகவும் பவராகவும் இருக்கும். நல்லா கம்ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, கல்டாக இருக்கும். அவ்வளோதான், இது ஹேமர் ரெடி. இப்போ வந்து நாங்கள் எப்படி ப்ளே பண்ணணும்னு சொல்லுவோம். நாங்கள் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே நீங்கள் மேலே வந்து தூக்க நீங்கள் இந்த ஹேமர் வச்சு அடிச்சுக்கலாம். இது நீங்கள் வந்து ஹேமர் கொஞ்சம் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும். நீங்கள் நல்லா பிடிச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட விளையாடுறதுக்கு ஒரு நல்ல கேம். நம்ம எப்படி முன்னாடி ரெட் கலர் கொடுத்தோமோ அதே மாதிரி பேக் சைடு வந்து நீங்கள் ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி கொடுத்துக்கோங்க. இதுக்கு முன்னாடி எனக்கு கல்டது மாதிரி உங்களுக்கு கல்டாது. இதனால உங்கள் ஹேமரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக அட்ரஸிங் இருக்கும். இன்னும் எங்களுக்கு ஒரே ஒரு 4 டைமென்ஷனல் தான் தேவைப்படுது. ஓகே, நாங்கள் இப்போ ஃபுல்லாகவே இந்த பேக் சைடு ரெட் கலரோட கவர் பண்ணிக்கிட்டோம். இந்த ரெட் கலரோட பிளாக் வந்து ரொம்பவே
க்ரிப்பை கொடுக்கும். ஏன்னா இந்த ரெட் கலர் பிளாக்ஸ் வந்து எல்லா பிளாக்ஸோடையும் நம்ம ஒவ்வொரு பிளாக்கையும் இன்டர்மிங்கிள் பண்ணுது. நீங்கள் ஹேமர் ஸ்டாண்ட் வைக்கும்போது நீங்கள் ஹேமர் ஸ்டாண்டில் இந்த கடைசி பிளாக்கை மட்டும் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதை சுற்றி பிளாக்ஸ் வச்சு கவர் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த மாதிரி. இப்போதைக்கு நாங்கள் ஹேமர் ஸ்டாண்டை ஃபுல்லாக செஞ்சு முடிக்கலை. இப்போ நம்ம வந்து இந்த சுற்றி உள்ளதை நம்ம கொஞ்சம் மேலே டெவலப் பண்ணோம். சுற்றி 4 சைடுமே நீங்கள் கவர் பண்ணிக்கோங்க. அதுதான் நம்ம ஹேமர் ஸ்டாண்டு முடிஞ்சது. நாங்கள் இந்த ரெட் பிளாக்ஸ் வந்து எல்லா பிளாக்ஸையும் அட்டாச் பண்ணுறதுக்காக நீங்களும் ரெட் பிளாக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வேக்கமால் கேமை விளையாண்டு பார்க்க போகிறோம். இது வந்து மோல்க்கான ஒர்க்கிங் மாடல் பண்ண போகிறது லோகேஸ்வரன். அதுக்கப்புறம் ஹேமர் வச்சு ஹிட் பண்ண போகிறது நான் ஹர்ஷன். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்ட்ராங்காக அட்டாச்மெண்ட் கொடுத்துருக்கீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ இது பர்ஃபெக்டாக வரும். நான் இப்போ ஸ்டாண்ட்லேருந்து ஹேமர் எடுத்துட்டேன். ஓகே, லோகேஷ் இப்போ வந்து மூளை மேலே ஏற்ற போகிறான். லோகேஷ் ஏற்றிக்கிட்டே இருக்கான், நானும் விளாண்டுட்ருக்கேன். ஸ்டாப். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.